சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு யம்மி ஃபார்ம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கிட்ஸ் ஸ்பெஷல் டோனட்ஸ் எப்படி பண்ணலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ரெண்டு வேஸில் நம்ம டோனட் நம்ம வந்து பண்ணிக்கிறோம். அதாவது சுகர் கோட்டட் டோனட்ஸ், இன்னொன்று வந்து சாக்லேட் டோனட்ஸ். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு போய் பார்த்துடலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நான் ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துட்டு இப்போ நான் இந்த மிக்சரை ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே வந்து வச்சுறேன். கலந்து விட்டுட்டு இந்த ஈஸ்ட் மிக்சர் வந்து நல்லா வந்து உப்பி வந்து வரும். இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் இப்போ இந்த ஈஸ்ட் மிக்சர் நல்லாவே வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு உருகின வெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து எக்லெஸ் வெர்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எக்கை சேர்க்காமல் கூட பண்ணலாம். எக்கை நீங்கள் வந்து சேர்க்காமல் அப்படியே நீங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து எக்கு சேர்த்தா தான் இதோட டெக்ஸ்சர் நல்லா சாஃப்டாகவும் அப்படியே கடையில் வாங்குகிற டோனட்ஸ்லேயே மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டோனட் மாவு வந்து ரொம்ப நம்ம பிசையக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நான் இதை அப்படியே வந்து கவர் பண்ணி நான் வச்சுட போகிறேன். ஸோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், மாவு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் இருக்கணும். இப்போது இதை நம்ம வந்து ஒரு கிளாத்தை வந்து கவர் பண்ணிவிட்டு நான் இதை வந்து 2லேருந்து 3 மணி நேரம் போல் நான் இதை வந்து ரெஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வச்சுருந்தேன். ஓரளவுக்கு நல்லாவே வந்து மாவு வந்து ரைஸ் ஆகிருக்கு. இப்போது இதை நம்ம வந்து ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து அப்படியே வந்து மெதுவாக வந்து எடுத்துடலாம். இதுக்கு மேலே நம்ம இதை ரொம்ப வந்து பிசைஞ்சிடக்கூடாது. அப்படி இல்லைனா இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஏர் எல்லாமே வந்து வெளியில் போயிட்டு நம்மளுக்கு வந்து டோனட்ஸ் வந்து நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்காது. இப்போ நம்மளோட டோனட் மாவை நான் வந்து ஒரு மாவு தடவின போர்டு மேலே நான் இதை வந்து வச்சுட்டு இதை நான் ஒரு 4 பீஸாக நான் இதை வந்து செப்பரேட் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறேன். இதுக்கப்புறமா நான் வந்து அந்த 4 பீஸ்லேருந்து ஒரு பீஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா நான் வந்து விரித்து வந்து எடுத்துகிட்டு நான் ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டோனட் கட்டர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சு ரவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாட்டில் கேப் யூஸ் பண்ணி நடுவில் இருக்கிறதுக்கான அந்த ஷேப் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நாசில்ஸோட அந்த எண்ட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து நடுவில் இருக்கிற அந்த ஹோல்ஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் பாட்டில் கேப் வந்து எடுத்திருக்கேன். இப்போ மிச்சம் இருக்கிற இந்த மாவை மறுபடியும் நம்ம தேய்த்து டோனட்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டோனட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஒரு சில்வர் ஃபாயிலுக்கு மேலே நான் வந்து எடுத்து வந்து வச்சிட போகிறேன். இப்போது பாருங்கள், எல்லாத்தையும் நான் வந்து நல்லா வந்து பிசைஞ்சு நான் இந்த மாதிரி டோனட்ஸாக நான் கட் பண்ணிவிட்டு சில்வர் ஃபாயிலில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் அப்படியே நான் இதை வந்து ரெஸ்ட் பண்ணி விட்டுற போகிறேன். ஸோ ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் லைட்டாக இது வந்து பஃபியாக இருக்கும். நம்ம மறுபடியும் ரெஸ்ட் பண்ணுறதுனால இது வந்து கொஞ்சம் வந்து ரைஸ் ஆகி வந்து வரும். இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்ல சாஃப்டான ஃப்ளஃபியான டோனட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நடுவிலலாம் நம்மளுக்கு நல்லாவே வந்து டோனட்ஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு. இது நல்லா ரைஸ் ஆனதுக்கப்புறமா நான் இந்த வந்து ஒரு சிசர் வச்சு நான் ஒவ்வொரு டோனட்ஸையும் தனித்தனி ஷீட்டாக நான் அப்படியே அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், நம்மளோட டோனட்ஸ் நல்லா ஃப்ளஃபியாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு ஃப்ரையிங் பேனில் ஆயில் வந்து சூடாயிட்ருக்கு. இப்போ சூடான இந்த ஆயிலில் நம்ம வந்து பேப்பரோடு அப்படியே நம்ம இதை வந்து போட்டுடணும். நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து கை வச்சு எடுக்காமல் அப்படியே நம்ம இந்த மாதிரி சில்வர் ஃபாயிலோடு வந்து போடுறதுனால அதோட ஃப்ளஃபினஸ் குறையாமல் அப்படியே நம்மளுக்கு ஆயிலில் நல்லா சாஃப்டான டோனட்ஸாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதுவே நம்ம வந்து கையிலேருந்து எடுத்து அதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் வந்து போடும்போது அதோட ஃப்ளஃபி வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால நம்மளுக்கு சாஃப்டான டோனட்ஸ் வந்து கிடைக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் எல்லா டோனட்ஸையும் ஆயிலில் போட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். நம்ம இதை வந்து இந்த மாதிரி 2 சைடும் வந்து திருப்பி நான் இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி ஒரு கோல்டன் கலருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து வெளியில் எடுத்துடலாம்.
அவ்வளோதான். பார்த்திங்கன்னா சூப்பரான சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான டோனட்ஸ் நம்ம வீட்டிலே செஞ்சாச்சு. நான் காமிச்ச அளவில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20 டோனட்ஸ் கிட்ட தாராளமாகவே வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட டோனட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம வந்து கோட்டிங் வந்து ஒரு 2 விதத்தில் நான் வந்து பண்ணிக்க போகிறேன். ஒன்று வந்து சிம்பிளான சுகர் கோட்டட் டோனட். இது சிம்பிளாகவும் இருக்கும், அதே போல் ரொம்ப நல்லா யம்மியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு நான் வந்து பொடிச்ச சுகர் வந்து எடுத்திருக்கேன். இன்னொரு கோட்டிங் என்ன அப்படின்னா நம்ம சாக்லேட் கோட்டிங். அதுக்கு நான் வந்து ஒயிட் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணிவிட்டு நான் எடுத்திருக்கேன். இப்போது நம்மளுடைய டோனட்ஸை நம்ம வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மெத்தட் சுகர் கோட்டிங் டோனட்க்கு இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி சுகர் பவுடர்லாம் நம்ம கோட் பண்ணி எடுத்துட்டோம்னாலே போதும். இது வந்து சிம்பிளான ஒரு கோட்டிங் தான், ஆனால் இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் ரொம்ப யம்மியாகவே இருக்கும். இன்னொரு கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் கோட்டிங். அதுக்கு நான் டோனட்ஸை இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம ரொம்ப வந்து பண்ண வேண்டாம், ஜஸ்ட் லைட்டாக நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணி வந்து எடுத்துட்டாலே போதும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒயிட் சாக்லேட்டில் இது நல்லா வந்து கோட் ஆகிடும். இந்த மாதிரி கோட் பண்ணதுக்கப்புறமா நான் மேலே கொஞ்சோண்டு நான் வந்து டார்க் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நான் அப்படியே வந்து மேலே ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு நல்லா இந்த மாதிரி நான் வந்து ட்ரிசில் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செம யம்மியாக டோனட்ஸ் நம்ம வந்து 2 கோட்டிங்கில் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு டோனட் எடுத்து உங்களுக்கு வந்து பிரித்து காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா வந்து சாஃப்டாக உள்ளே எல்லாம் வந்து அந்த ஹோல்ஸ் நல்லா ஏரியாக இருக்குது, நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த டோனட் ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்காக கீழே கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இதே மாதிரி நல்ல டேஸ்டியான யம்மியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இதே மாதிரி யம்மியான ரெசிபீஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதனால் நீங்கள் அதை பார்க்கலாம். எல்லா புகழும் இறைவனுக்கே.